எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது கானா வினோத்தும் பிரவீனும் வந்து அடிச்சுக்கிறாங்க. பிரவீன் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ சம்மந்தமே இல்லாமல் நீங்க என்ன அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவனுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் முன்னாள் பகையும் கிடையாது. அப்புறம் இருக்கும்போது இவனுக்கு எதுக்கு இப்போ அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. அந்த ப்ரோமோல பார்க்கும்போது பிரவீன்ராஜ் உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஜெயிக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக உங்களுக்குள்ள இருந்த இந்த மனசாட்சியை வந்து நீங்க அழிச்சுக்கிட்டீங்க, அந்த மனித நேயத்தை வந்து அழிச்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ பேசுறா. அப்படி எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எப்போ பிரவீன் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தா எல்லாம் புத்தரா மாறிடுவீங்களா? டேய் நீங்களும் அந்த வீட்டில் தானே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நம்மளுக்குள்ள இருந்த கேள்வி தான் கானா வினோத் கேட்ட மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. டேய் நீ இந்த வீட்டில் தானே இருந்த, ஏதோ புதுசா இங்க வானத்துல இருந்து குதிச்சு வந்த மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் கிழிச்சு தான் விட்டாரு. ஸோ இந்த இடத்துல 33 நாள் நீ இதே தான் பண்ணிட்டு இருந்த, பின்னாடி தான் பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கிளின்னு கிளிக்கிறாரு. எனக்கு அந்த இடத்துல பிரவீன் சொல்றாரு 90 நாள் நீ இருந்து என்ன பண்ணன்னு தெரியல, ஆனால் 33 நாள் நான் சம்பாரிச்சது 90 நாள் நீ சம்பாரிச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வெளியே போயிட்டு உள்ள வந்தவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்குள்ள சண்டை மூடி விடுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் உள்ள இருக்கவங்களும் மாத்தி டீம் அப் பண்ணி அடிச்சுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சரி என்ன மேட்ரு இப்போ எதுக்கு லைன் அப்பா ஒருத்தரா உள்ள விட்டுட்டு இருக்காங்க? இது செலிப்ரேஷன் வீக் தானே, ஆனா இதை பார்த்தா செலிப்ரேஷன் வீக் மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் டீடைல்டாக பார்க்கலாம். என்ன மேட்ரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் டிசைட் பண்ணிட்டு இருக்காரு. இது செலிப்ரேஷன் வீக்லாம் இல்லை, அதாவது இந்த வீக்கும் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கான வீக்காக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தாங்க கலையா இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வியானா உள்ள இறக்குனாரு. வியானா உள்ள இறக்கி விக்கல்ஸ் போட்டு போலன்னு போந்தாரு. நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரவீன் இப்போ இறக்கும் போதும் சரி, இப்பயும் அந்த இடத்துல பிரவீன் வந்து பேசுறது வந்து யாருக்கு அகேன்ஸ்டா பேசுற மாதிரி இருக்குன்னா விக்கல்ஸ்க்கு அகேன்ஸ்டா பேசுற மாதிரி தான் இருக்கு. உங்க கேமுக்கு ஜெயிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்திலே இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் வந்து ஆமான்னு தலையாடிக்கிறாரு. வேற வழியில் விக்ரம் இப்போ எவன் என்ன சொன்னாலும் நீ தலையாடிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இந்த இடத்துல திருப்பி போய் நீ அழுதுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் ஊம குத்தோ குனிய வச்சு கும்மாங்குத்து குத்திடுவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா இதுக்கப்புறம் நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணனா ஆல்ரெடி சாண்ட்ராவோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ பீக்கில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படின்னும் போது நீயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கேன், ரெண்டுத்துக்கும் கிளாஷ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்ல வச்சுக்கோங்களேன், இந்த கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கு பிரவீனுக்கு ஒரு சண்டை வருதுல, இந்த சண்டையை பார்க்கும்போது இந்த இடத்துல பிரவீன்ராஜ் சொன்ன ஒரு விஷயம் உண்மை என்னன்னா பிரவீன்ராஜ் சம்பாரிச்சதை கானா வினோத் இப்போ வரைக்கும் சம்பாதிக்கல. அது என்ன தெரியுமா? ஏன்னா பிரவீன்ராஜ் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு மாதிரி ஒரு சிம்பத்தி வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. சரி இவன் நல்ல மனுஷையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல டேலண்ட் இருக்க ஒருத்தன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக காமிச்சிட்டு போயிட்டாரு. கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா இனிமே ஒரு கோவப்படுறாரு, இனிமே ஒரு இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டேக் மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கு. அது கானா வினோத்தால் மாற்றிக்கவே முடியல. பட் பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கோவம் ஃபர்ஸ்ட் வீக் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரவீனை பார்த்தாலே சம கடுப்பாக இருக்கும். திவாகருக்கும் பிரவீனுக்கும் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 பேர் கை கலப்பு தான் அவளை அந்த மாதிரி அப்பயே அடிச்சுக்கிட்டாங்க. அவ்வளோ கிளாஷில் ஆரம்பித்த பிரவீன் 2 வாரம் கழிச்சு அப்படியே சுவிட்ச் ஆகிட்டான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா சமயக்காரனாக மாட்டான், அந்த கிச்சனை விட்டு வெளியே வரல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிச்சன்லேயே இருந்து மொத்த பேரையும் கவர் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டாக எல்லார்ட்டி பேசி அவனோட ஆட்டிடியூட் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டான். ஸோ கடைசி அதுக்கப்புறம் எப்போ அவன் கொஞ்சம் வெளியே தெரிஞ்சானா அது ரொம்ப அமைதியானதுக்கப்புறம் அந்த கேப்டன் ஆனால ஆர்மி கேம்ப் மாதிரி வச்சுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டு மாட்டிக்கிட்டு பார்வதி கிட்ட சிக்கி சின்னாமனா வாடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனால் ஒரு வழி ஆயிட்டாங்க அந்த வீக்கில். அந்த கேப்டனா இருந்ததும் போதும், நான் வெளியே போனதும் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு விஷயம் அவருடைய எவிக்ஷன். ஆக்சுவலாக பிரவீன்ராஜ் எவிக்ஷன் வந்து உண்மையிலே பயங்கரமாக இருந்தது. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு உதவாதான் நிறைய பேர் இருந்தாங்க. அரோரா ஆகட்டும், இந்த இடத்துல அது துஷார் ஆகட்டும், இவங்களாம் உள்ளே இருக்கும்போது பிரவீன் வெளியே போகிறாரு அப்படின்ற கேள்வி எல்லாருக்கிட்டே இருந்தது. அது அன்ஃபேர் எவிக்ஷன் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா பிரவீனுக்கு ஓட்டும் இருந்தது. ஆக்சுவலாக அதுதாங்க பிரச்சனையே. பிரவீனுக்கு வந்து ஓட்டு இல்லாமலாம் இல்லை, ஓட்டும் ஓரளவுக்கு இருந்தது. ஸோ டம்மி பீஸ் எல்லாம் உள்ள வச்சுட்டு பிரவீனை தூக்குனாங்க. அதனாலே மக்கள் பயங்கரமா கொந்தளிச்சாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிரவீனுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. சே நீங்க வந்து நல்லா ஆனீங்க, உங்களோட எவிக்ஷன் வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சப்போர்ட் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ பிரவீன் திருப்பி வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, வந்துட்டு அப்படி சொன்ன மக்களே என்ன இந்த ஆளுக்கு வாய் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல வச்சிடாதீங்க. உள்ள வந்தமா 4 பேர்கிட்ட 4 வார்த்தை பேசணுமா, அங்கங்க போய் கொளுத்தி போட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு அட்வைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நேருக்கு நேராக சண்டைக்கு போனீங்கன்னா ஒன்றும் ஆகாது. அதுல கானா வினோத்து பிடிச்சி கிழிச்சு விடுறாருங்க. அதாவது நீ மட்டும் என்ன பெரிய இவனா, நீ இங்க தான்டா போன, நீ அதை தானே பண்ணிட்டு இருந்த, இந்த 33 நாளா நீ இதே மாதிரி பின்னாடி தானே பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும் போது பிரவீனுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி செத்து போச்சு. என்னடா இது, இவனை நம்ம செய்யலாம் வந்தா உள்ள வந்தா இவன் நம்மளை செய்யறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் டைட்டில் வினர் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது ஓட்டிங் பேசிஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு அஃபிஷியலி சரி அன்அஃபிஷியலி சரி கானா வினோத் தான் லீடிங்கில் இருக்காரு. ஆனால் இது மாறுமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இன்னும் ப்ரோ இப்பயுமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி ஒரு 2 பேருக்கு நடுவில் வேணால் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று திவ்யாவா கானா வினோத்தா அப்படின்னு வேணால் போகலாம். கானா வினோத் இப்பயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் திருப்பி அவருக்கு இந்த வாரமும் நெகட்டிவ் வந்து நெக்ஸ்ட் வீக்கும் ஏதாவது நெகட்டிவ் வந்தால் மேபி குறைஞ்சிரும். இல்லை வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக பார்த்தீங்கன்னா பாட்டு எழுதுறது அவரோட டேலண்ட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணார்னா அவர் சும்மா
சும்மா அமைதியாக இருந்தாலே போதுங்க, ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இப்போதைக்கு அப்படி தான் இந்த சீசன் போயிட்டு இருக்கு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஐயோ இவங்கள ஜெயிக்க வைக்கணும், ஐயோ இவங்க தான் டைட்டில் வினர் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள், எவன் ஜெயிச்சா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா யாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பெருசாக அட்டாச்சே ஆகல. இருக்கிறதுல இவர் ஓகே, இருக்கிறதுல இவங்க ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஓட்டு போறாங்களே தவிர மற்றபடி மக்கள் வந்து அட்டாச் ஆகிப்பா இவரோட ஃபேனு பண்ணானு, இவருக்காக தான் நான் ஓட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கூட ஓட்டு போடவே இந்த சீசனில் தோணவே இல்லைங்க. அதுதான் உண்மை. இந்த சீசன் ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்காக மாறிச்சு. ஆக்சுவலாக பிரவீன் ராஜ் வந்து இப்போ வீட்டுக்குள்ள ஒரு அட்வைஸை கொடுக்குறாருல, அதாவது இந்த கேமுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேமை ஜெயிக்கணுன்ற எண்ணத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு மனித மனசாட்சி இதெல்லாம் இது பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருல, அது வந்து பார்வதி இருக்கும் போது மேபி சொல்லியிருந்தா ஓரளவுக்கு ஓகேவாக இருந்திருக்கும். பார்வதி வெளியே போனதுக்கப்புறம் சொல்கிறது தான் கொஞ்சம் அன்ஃபேராக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக பார்வதி அளவுக்கு யாருமே கேம் ஆகல. என்ன ப்ரோ இப்பயும் பார்வதி போட்டு கும்மா குத்துறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. நான் சொல்ல வரது என்னன்னா, இவர் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கரெக்டு தான். இந்த சீசன் ரொம்ப டாக்ஸிக், அதை தான் அவர் சொல்ல வராரு. ஓகேங்களா, வார்த்தை தான் வேற, ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தது, ரொம்ப வன்மம் அதிகமாக இருந்தது, அதை தான் அவர் சொல்ல வராரு. ஸோ அப்படின்னும் போது அது பார்வதி இருக்கும்போது மேபி சொல்லியிருக்கலாம். அது விக்ரம் கிட்ட இப்போ வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, மேபி விக்ரமோட கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிரவீனுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம தான் இருக்குது. அது நான் சொல்லும் போது சில பேர் சொல்கிறீங்க ப்ரோ உங்களுக்கு விக்ரம் மேலே வன்மம் ப்ரோ, அதனால தான் ப்ரோ திருப்பி அவனை சொல்கிறீங்க. மேட்ச் யாருக்குமே வன்மம் இல்லையா? ஆக்சுவலாக விக்ரம், சாண்ட்ரா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா, இவங்க 3 பேர் கிட்டத்தட்ட அந்த கேட்டகரியில் கொண்டு வரலாம். அதாவது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எங்கே அடிக்கணுமோ அந்த மாதிரி அடிப்பாங்க. சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பில் அவங்களோட வன்மத்தை காமிப்பாங்க. விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட எப்படி சொல்கிறது இந்த ஆட்டிடியூடு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்டாக பேசுறது அதுலன்னு சொல்லிட்டு ஒரு வன்மத்தை காமிப்பாரு. இந்த அரோரா பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் ஆனால் மொத்த வன்மத்தையும் கொட்டிட்டு போயிடும். ஸோ எல்லாருக்குள்ளேயும் சில வன்மம் இருக்கும், இல்லாமல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா புனிதர்கள்லாம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த இடத்துல இது பிரவீன் ராஜ் வந்து சொல்கிற மேட்ரு வந்து இவங்களுக்கு பொருந்தா பார்த்தா இவங்களோட அதிகமாக மேபி பார்வதிக்கு பொருந்திருக்கும். ஸோ அவங்க வெளியே போனதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தேவலா ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இதை பார்க்கும்போது கானா வினோத் ஒரு பதிலடி கொடுத்தார்ல, அது ஓகே தான். அதாவது இவனுங்கெல்லாம் பேச விட்டா ஓவரா பேசுவானுங்க. இவனுங்களை முளையிலே பார்த்தீங்கன்னா தட்டி வந்து அப்படியே உட்கார வச்சிடணும், இல்லைனா வேலைக்கே ஆகாது. இவனுங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கேயே பார்த்தீங்கன்னா உட்கார வச்சிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ வரவனுங்களாம் அடுத்தடுத்து எல்லாம் ரொம்ப பேசுவானுங்க அப்படின்ற ஒரு டோனில் தான் கானா வினோத் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் அவர் சொல்கிற பாயிண்ட் வந்து வேலிடான பாயிண்ட். நீ இந்த வீட்டுக்குள்ளே தான்டா இருந்த, வெளியே இல்லை. நீ இந்த வீட்டுக்குள்ள 33 நாள் இங்கே தானே வாழ்ந்துட்டு இருந்த, அப்புறம் என்ன உனக்கு இதோ நீ வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி பேசுகிற அப்படின்ற மாதிரி கரெக்டாக தானே பாயிண்ட் தான் கேட்குறாரு. அதுக்கு வந்து பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிட்டாரு. அதாவது 90 நாள் நீ இருந்த என்ன பண்ண தெரியல, 33 நாள் நான் பண்ணதை நீ பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்கிறார்ல, அது கொஞ்சம் தேவையில்லாத பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மேபி பிரவீன் ராஜுக்கு இது பேக் ஃபயர் தான் ஆகும். உள்ளே வந்துட்டு மேபி அவருக்கு இருக்க நல்ல பேரை அப்படியே காப்பாற்றிட்டு வெளியே போகிறது நல்லது. அதை விட்டு நீங்கள் வந்து நான் மாஸ் பண்ணுறேன், மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவோக் பண்ணுறேன், இல்லை மற்றவங்க கேமை வந்து டைவர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எதாவது பண்ணால் மேபி அது பிசிறு தட்டுமோ, அது வந்து அதில் அவரே சிக்கிப்பாரோ அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் எக்ஸாக்டாக யார் மேலே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியல. பாயிண்டை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி கவுண்டர் போடுற மாதிரி தான் இருக்குது. பட் பிரவீன் ராஜ் பேச பார்க்கும்போது கொஞ்சம் சீரியஸாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம் இதில் யார் மேலே தப்பு அப்படின்றத. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓவராலாக இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள வராங்களா, பிரவீன் ராஜ் ஆகட்டும், அதுக்கு இதில் 2 பிரவீன் உள்ளே இருக்காங்க. எதுனா நம்ம முன்னாடி அது ஒரு பேர் பிரவீன் காந்தி, அவரும் சரி, இந்த 2 பிரவீன் உள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் திவாகர் ஆகட்டும், வியான் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள அனுப்பி இவங்க வந்து செலிப்ரேஷன் வீக்காக அதை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை கலரி விட்டு ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணுறதுக்காக உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி தோணுதா? என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா செலிப்ரேஷன் வீக் மாதிரியே இல்லை, இது செலிப்ரேஷன் வீக்கே கிடையாது. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உள்ள விட்டு ஒரு பிரச்சனை, அதாவது எல்லாம் ரொம்ப அமைதியாக சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை கிளப்பி விடணும் அப்படின்றதுக்கோசம் பண்ணுற மாதிரி எனக்கு என்ன தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.